புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். இந்த தவக்காலத்திலும் மனபாரத்தோடு, மனவேதனைகளோடு, மனக்கலக்கத்தோடு, மனசுமைகளோடு பிறரை மன்னிக்க முடியாமல் மனதிலே புண்பட்டவர்களாக, மனதிலே காயமுடையவர்களாக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் காயங்களுக்கு மருந்து நம் ஆண்டவர். உன் நோய்களை குணப்படுத்துபவர் நம் ஆண்டவர். உன்னுடைய வேதனைகளை தணிப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன் மனபாரங்களை தன் தோளிலே சுமந்து கொள்ளுகிறவர் நம் ஆண்டவர் இயேசு. இந்த நற்கருணை நாதரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். எத்தகைய மனபாரங்களையும் சுமைகளையும் வியாதி வருத்தங்களையும் நோய் நொடிகளையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த தேவ நற்கருணையிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த தேவ நற்கருணையிலிருந்து இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்த தேவ நற்கருணை இறை பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிறார், மன ஆறுதலை, நிம்மதியை தருகிறார், நம் வாழ்வில் வெளிச்சத்தை தருகிறார் நம் ஆண்டவர் இயேசு. எனவே முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது, இந்த நற்கருணை நாதரின் மீது நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம்மையே ஆண்டவர் இயேசுவிடத்தில் கையளிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி
அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரிடத்திலும் தீய சக்திகள் இருக்கிறது. தீய ஆவி ஒவ்வொரு மனிதரையும் பிடித்துக் கொண்டிருக்கிறது. சில பேருக்கு கோபம் என்கிற தீய ஆவி இருக்கலாம், பொறாமை என்கிற தீய ஆவி இருக்கலாம், துன்பம் என்கிற தீய ஆவி உங்களை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். நோயினால் பாதிக்கப்பட்டு பாவத்தினால் குற்ற உணர்ச்சியினால் ஒவ்வொரு நாளும் நீ நொந்து அழுது கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பேர்பட்ட துன்பத்தில் இருந்தாலும், எவ்வளவு வேதனை வலிகள் உன்னை வாட்டி வதைத்தாலும், நீ இயேசுவிடத்தில் வந்துவிட்டாய் என்றால், இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் என்றால், இயேசுவிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய் என்றால், இயேசுவிடத்தில் உன்னை சரணாகதியாக்குகிறாய் என்றால், உன் நோயை குணமாக்குகிறார், உன் கோபத்தை தணிக்கிறார். உனக்குள் இருக்கின்ற கெட்ட பழக்க வழக்கங்களை, போதை பொருள்களுக்கு நீ அடிமையாகி இருப்பதை ஆண்டவர் உனக்குள் இருந்து மாற்றத்தை உண்டாக்குகிறார். நீ நல்லவனாக வாழ, அன்பு நிறைந்தவனாக இருக்க, உன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எனவே உன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. 2 நாட்களுக்கு முன்பாக சாம்பல் புதன் என்கிற நம்முடைய தவக்காலத்தை நாம் தொடங்கினோம். அந்த தவக்காலத்தினுடைய அதிகாலை திருப்பலிக்கு வயதான ஒரு பாட்டி அம்மா, 82 வயசு, அந்த பாட்டியை கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தார் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். அவங்களால எழுந்து கூட நடக்க முடியல, கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடன் திருநாள், தவக்காலத்தை தொடங்குகிற நாள், குருவானவர் கையில நான் சாம்பல் பெற வேண்டும், என்னுடைய நெற்றியிலே அவர் சாம்பல் இட வேண்டும், என் பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், ஆண்டவர் என் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய பையனை அந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணி அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த மகனுக்கு அதுல விருப்பம் இல்லை, ஆனாலும் அம்மா ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு ஆட்டோவில் ஆலயத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். திருப்பலி எல்லாம் முடிந்த பிறகு அந்த தாயை என்னிடத்தில் தனியாக கொண்டு வந்து, ஃபாதர், எங்க அம்மா இந்த பூசை பார்க்கறதுக்கு எவ்வளவு அடம் பிடிச்சாங்க தெரியுமா, இந்த விபூதி வாங்கறதுக்கு அவங்க எவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குது ஃபாதர், அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபாதர். அப்ப அந்த அம்மாவும் அப்படியே கைகளை கூப்பி, அந்த கையெல்லாம் அப்படியே நடுநடுங்குது, அப்படியே கைகள் எல்லாம் நடுநடுங்குது. அந்த நடுக்கத்திலும் கூட கைகளை கூப்பி அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க, அவ்வளவுதான். அவருடைய நன்றியை வெளிப்படுத்தினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்குள் தங்கியது. ஆண்டவருடைய ஆசீரை அந்த நாளில் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசியதை அவருடைய உள்ளத்தில் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்த கெட்ட எண்ணங்களோ, தவறான எண்ணங்களோ, அவர்களுக்குள் இருந்த தீய எண்ணங்களோ மறைந்து கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் இரக்கத்தை, கிறிஸ்துவின் கருணையை அனுபவிக்க முடிந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நமக்குள் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், நமக்குள் இருக்கிற மனபாரங்கள், சுமைகள், மனவலிகள், வேதனைகள், நோய்கள் குணமாக இதோ இயேசுவிடத்தில்
நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, உன் திரு யாழில் என் இறைவா என்னையும் ஒரு நரம்பாக இணைத்து கொண்டு என்னை ஆசிர்வதியும், குணமாக்கும், சுகம் தந்து ஆறுதல் படுத்தும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போமாக. திரு யாழிலே இறைவா பல பந்தரும் நரமுண்டு, உன் திரு யாழிலே இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓசிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. இந்த இசையில் நம்மை இணைக்கின்ற போது, இந்த இசையில் நம்மையே நாம் கரைக்கின்ற போது, நம் பாவக்கரைகள், மன வலிகள், வேதனைகள், மனபாரங்கள் குறைய, நம் மனதிற்கு நிம்மதியை, ஆறுதலை, நற்சுகத்தை நம் ஆண்டவர் இயேசு தருகிறார். நற்கருணை ஆண்டவருடைய இந்த அருள் ஆசீரை அனுபவிக்க நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையன் இதயம் தூயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து, உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திரு யாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓசிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. இந்த பலிப்பீடத்திலே வைக்கின்ற ஒரு மலர் கூட ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் முன்னிலையில் இருந்து அது வாசம் கொடுக்கிறது. இந்த பலிப்பீடத்தில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த மெழுகுதிரி கூட தன்னையே முழுமையாக கரைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் ஒளியாக வெளிச்சமிட்டுக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னையும் கூட ஆண்டவர் ஒரு சாட்சியாய் மாற்றுகிறார். இதோ என்னுடைய ஒளி உன்னில் உதிக்கிறது என்று சொல்லி உலகின் ஒளியாக நீ இருக்கிறாய் என்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்படிப்பட்ட இயேசுவினுடைய நற்கருணை ஆண்டவருடைய இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள நமக்குள் இருக்கின்ற இருள் என்கிற கவலைகளை அகற்றுவோம், இருள் என்கிற துன்பத்தை அகற்றுவோம், இருள் என்கிற தோல்வியை அகற்றுவோம், இருள் என்கிற வியாதி, வருத்தங்கள், கலக்கங்கள் இருந்து நாம் விடுதலை பெற முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஒளியின் பாதையில் பயணிக்க ஆண்டவருடைய ஆசீருக்காக ஜெபிப்போம். சோலையில் மலரெனவே தீகள் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு.
எண்ணில்லா தாரகம் உமக்குண்டு. உன்னொளி பேரொளி நடுவினிலே உன்னல் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. என் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் நிலைத்திட வேண்டும் இசையரசே. உம் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. திருப்பாடல் 61. கடவுளே, என் கூக்குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும். பூவுலகின் கடைமுனையினின்று உம்மை கூப்பிடுகின்றேன். என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது. உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும், ஏனெனில் நீரே என் புகலிடம். எதிரியின் முன் வலிமையான கோட்டை. நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன். உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன். ஏனெனில் கடவுளே, நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர். உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடைமையை எனக்கு தந்தீர். அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும். அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும். கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக. பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்தருளும். உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடும். நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிடனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது.